ஆர்வத்தோடு புதிய விஷயங்களை கத்துக்க விரும்பும் உங்களுக்கு, அதாவது எங்களோட கேட்பவர்களுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு. ஆமாம், உங்க எல்லாரையும் இந்த ஆழ்ந்த உரையாடலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம செய்ய போற இந்த ஆழ்ந்த அலசலோட நோக்கம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. கண்டிப்பா. நம்மள நிறைய பேர் ராப்பகலா உழைக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம். ஆனா சாணக்கியர் சொன்ன 5 ரகசியங்கள் ஒருபோதும் வறுமை வராது அப்படிங்கிற மூலத்தகவலை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா பணம் எப்படி வருதுங்கிறத விட அது எப்படி போகுதுங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரியல. கரெக்ட். சரி, இத சற்று விரிவாகவே பிரிச்சு மேயலாம். பலர் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, மாசம் 1 லட்சம் 2 லட்சம்னு கூட வாங்குறாங்க. ஆனா அது ஏன் நிலைக்கிறது இல்ல? இதுல ஆச்சரியம் அளிக்கும் விஷயம் என்னவென்றால், சம்பாதிக்கிறது மட்டுமே ஒருத்தரோட வெற்றி அல்ல. ஓ, அப்ப வேற எதுல இருக்கு வெற்றி? பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கார். ஆஹா, கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. பணத்தை தக்க வைக்கிறதுக்கான வழிகளை தேடுறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பணம் நம்மள விட்டு எப்படி போகுதுன்னு புரிஞ்சுக்கணுமே. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் செலவுகளை பற்றிய சாணக்கியரோட முதல் விதியிலிருந்து நாம தொடங்கணும். முதல் விதி என்ன சொல்லுது? ரொம்ப எளிமையான உண்மைதான். வருமானத்தை விட குறைவாக செலவு செய்யுங்கள். அதாவது சம்பாதிக்கிறத விட அதிகமா செலவு பண்ணக்கூடாது, அதானே? ஆமா. ஆனா இதை சொல்றது சுலபம், கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது உண்மைதான். ஆடம்பர வாழ்க்கை அப்படிங்கிறது சில நிமிஷம் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தரும். ஆனா நீண்டகால கஷ்டத்தையும் அதுவே தான் கொண்டு வரும். அதனால அளவறிந்து வாழ கத்துக்க வேண்டும். இத கேட்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒப்பீடு தான் தோணுது. ஆடம்பர செலவு அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமா இனிப்பு சாப்பிடுற மாதிரி. ரொம்ப சரியான உதாரணம். ஆமா, அந்த நிமிஷம் நாவுக்கு ரொம்ப ருசியா தான் இருக்கும். ஆனா நீண்ட கால ஆரோக்கியத்தை அது முழுசா கெடுத்துடுமே. கண்டிப்பா. சுகர் ஏறிடும், உடம்பு கெட்டு போயிடும். பணமும் அதே மாதிரி தான். ஆக இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் தருது? எப்படி இத பிராக்டிக்கலா நாம பாக்கறது? பிராக்டிக்கலா சொல்லணும்னா, நமக்கு ஒரு மாசம் 50,000 வருமானம் வருதுன்னா, அந்த 50,000த்துக்குள்ளேயே நம்மளோட தேவைகளை சுருக்கிக்கணும். ஆடம்பரத்துக்காக கடன் வாங்க ஆரம்பிச்சா, அப்புறம் அந்த கடனை அடைக்கவே நம்ம வாழ்க்கை முழுக்க உழைக்க வேண்டியிருக்கும். சரி, ஆடம்பர செலவுகளை குறைச்சு அளவறிந்து வாழ கத்துக்கிட்டோன்னு வெச்சுக்குவோம். ஓகே. அப்படி மிச்சப்படுத்துற பணத்தை என்ன பண்றது? சும்மா பீரோல வச்சுக்க முடியுமா? அங்கதான் சாணக்கியரோட 2வது ரகசியம் உள்ள வருது. என்ன அது? சேமிப்பு இல்லாத வாழ்க்கை ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கறதா அந்த ரகசியம். ஓ, சேமிப்பு. ஆமாம். சம்பாதிக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன் வருமானத்துல கொஞ்சமாவது சேமிக்க வேண்டும். ஆனா இப்போ இருக்கிற விலைவாசியில சேமிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே. அது ஒரு நியாயமான கவலைதான். ஆனா இத நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா ஒரு பெரிய உண்மை புரியும். சொல்லுங்க, என்ன உண்மை இது? இன்னைக்கு நமக்கு வர்ற பணம், அதாவது இந்த பணப்புழக்கம் நாளையும் அப்படியே தொடர்ந்து இருக்கும்னு மனிதர்களுக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை இருக்கு. ஆமா, மாசம் பிறந்தா சம்பளம் வந்துடும்னு ஒரு தைரியம். கரெக்ட். அந்த குருட்டு நம்பிக்கையை தான் சாணக்கியர் இங்கு உடைக்கிறார். இன்று வரும் பணம் நாளையும் வரும் என்று நினைக்க கூடாது. நாளைக்கு வேலை போகலாம், அல்லது வேற ஏதாவது அவசரம் வரலாம். சரியா சொன்னீங்க. அதனால இந்த சேமிப்பு அப்படிங்கிறது வெறும் பணத்தோட சேகரிப்பு மட்டுமல்ல. வேற என்ன? அது உங்களோட எதிர்கால நிம்மதிக்கான ஒரு உறுதியான அடித்தளம். எந்த ஒரு எதிர்பாராத சூழ்நிலையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கவசம். ஆமா, சேமிக்க வேண்டும் என்ற அறிவுரை நம்ம எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்ச விஷயம்தான். கண்டிப்பா. சின்ன வயசுல உண்டியல்ல காசு போடுறதுல இருந்தே இதை நாம கத்துக்கிட்டு தான் வரோம். ஆனா அத செயல்படுத்த முடியாம நம்மள தடுக்கிறது எது? இந்த இடத்துல தான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமா மாறுது. ஆமாம். மனித மனத்தோட ஆசைதான் எல்லாத்துக்கும் மூல காரணம். அதை நோக்கி தான் சாணக்கியரோட 3வது ரகசியம் நகருது. 3வது ரகசியம் ஆசையை பற்றியதா? எக்ஸாக்ட்லி. ஆசையை கட்டுப்படுத்துங்கள். அதிக ஆசை மனிதனை நேரடியாக வறுமைக்கு கொண்டு செல்லும்னு அவர் எச்சரிக்கிறார். இது ரொம்ப பெரிய வார்த்தை. ஆசை எப்படி வறுமைக்கு கொண்டு போகும்? ஏன்னா நாம ஒரு பொருளை வாங்கும்போது அது உண்மையிலேயே நமக்கு தேவைதானான்னு யோசிக்கிறது இல்ல. தேவைக்கு வாங்க வேண்டும், மற்றவர்களிடம் காட்டிக்கொள்ள வாங்கக்கூடாது அப்படிங்கறதுதான் சாணக்கியரோட ஆழமான அறிவுரை. இது கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். மற்றவர்கள் கிட்ட காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வறுமைக்கு எப்படி நேரடி காரணமாகுது? நீங்களே யோசிச்சு பாருங்க. நிறைய நேரங்கள்ல நாம நம்மளுக்காக செலவு பண்றதை விட மத்தவங்க நம்மள பார்த்து மதிக்கணும்னு தானே செலவு பண்றோம். உண்மைதான். இப்ப பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு புது போன் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. நம்ம கிட்ட இருக்கிற போன் நல்லாதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனாலும் தேவை இல்லாத போதும் நாமும் இஎம்ஐல கடனை வாங்கி அந்த புது போனை வாங்குறோம். இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை? இது ஒரு வகையான போலி கௌரவம். சிம்பிளா சொல்லணும்னா, மத்தவங்க முன்னாடி நம்மளோட ஸ்டேட்டஸை காட்டிக்கிறதுக்காக நாமளே நம்ம கழுத்துல மாட்டிக்கிற சுருக்கு. கரெக்ட்.
எளிமையான வாழ்க்கை தான் எப்பவுமே மன அமைதியை தரும். ஆனா நாம அந்த மன அமைதியை விட்டுட்டு கடன் வாங்கி கஷ்டத்தை விலை கொடுத்து வாங்குறோம். அப்போ ஆசைய கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவிலான மனநிலை மாற்றம்னு சொல்லலாம். கண்டிப்பா. அத மாத்திக்கிட்டா பாதி வறுமை நம்மள விட்டு போயிடும். சரி, பெரிய செலவுகளை நாம நிறுத்திட்டோம். ஆனா அன்றாட வாழ்வில் நாம செய்யும் சில சின்ன சின்ன தவறுகள் எப்படி நம்ம செல்வத்தை அழிக்குது? இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. இதுக்காக தான் சாணக்கியர் தன்னோட 4வது ரகசியத்தை சொல்றார். 4வது ரகசியம் என்ன? பணத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பணத்தை மதிக்கிறதா? எல்லாருமே பணத்தை மதிக்கத்தானே செய்றோம். மேலோட்டமா அப்படி தோணும். ஆனா இது ஒரு சின்ன தொகை தானே அப்படின்னு நம்ம அலட்சியம் செய்றோம் பாருங்க, அந்த தான் தப்பு நடக்குது. ஓ, அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் செலவுகளை சொல்றீங்களா? ஆமாம். சிறிய சேமிப்பே ஒரு நாள் பெரிய செல்வமாக மாறும். அதே போல பணத்தை வீணாக செலவு செய்யும் சின்ன சின்ன பழக்கங்கள் மெதுவாக வறுமையை உருவாக்கும். இது ஒரு படகுல இருக்கிற சின்ன ஓட்ட மாதிரி தோணுது எனக்கு. ரொம்ப சரியான ஒரு உதாரணம். அத கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். இப்போ ஒரு பெரிய படகுல நாம பயணம் செய்றோம். அந்த படகுல ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. ம். ஓட்டுறவர், அட இது ஒரு சின்ன ஓட்டை தானே, இதனால இவ்ளோ பெரிய படகு எப்படி மூழ்கும் அப்படின்னு அலட்சியப்படுத்தினா என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி உள்ள வந்து கடைசியில அந்த பெரிய படகையே மூழ்கடிச்சிரும். அதே போலதான் இந்த இது சிறிய தொகை தானே அப்படின்னு நாம வீணாக செய்யும் செலவுகளும். எக்ஸாக்ட்லி. ஒரு நாளைக்கு 50 ரூபாய் தேவையில்லாம செலவு செஞ்சா மாசத்துக்கு 1500 ரூபாய் ஆச்சு. வருஷத்துக்கு 18,000 ரூபாய். கரெக்ட். இது காலப்போக்கில் நம்மளை மெதுவாக வறுமைக்குள் தள்ளும் மிகப்பெரிய அபாயம். அதனாலதான் சின்ன தொகையா இருந்தாலும் பணத்தை மதிக்கணும்னு சாணக்கியர் சொல்றார். ஆமா, அந்த அலட்சியம் தான் வறுமையோட முதல் படி. சரி, இதுவரைக்கும் நாம நிறைய விஷயங்களை கவர் பண்ணிட்டோம். சேமித்தோம், ஆசைய கட்டுப்படுத்தணும், பணத்தை மதித்தோம். ம். ஒருவேளை எதிர்பாராத ஒரு சூழ்நிலையால நம்மகிட்ட உள்ள பணம் முழுவதும் நம்மளை விட்டு போய்விட்டால் என்ன செய்வது? இது ரொம்ப பயமுறுத்துற ஒரு கேள்விதான். ஆனா சாணக்கியர் இதுக்கும் ஒரு தீர்வு வச்சிருக்கார். ஆஹா, அது என்ன தீர்வு? அதுதான் அவரோட இறுதி மற்றும் மிக முக்கியமான 5வது மிகப்பெரிய ரகசியம். சீக்கிரம் சொல்லுங்க, கேட்க ஆவலா இருக்கு. திறமைய வளர்த்துக் கொள்ளுங்கள். திறமையா? ஸ்கில்ஸ்? ஆமாம், உங்கள் அறிவும் திறமையும் தான் உங்களுக்கான உண்மையான செல்வம். பணம் இல்லையா உண்மையான செல்வம்? கண்டிப்பா கிடையாது. பணம் இன்னைக்கு வரலாம், நாளைக்கு போகலாம். ஆனா திறமை உங்ககிட்ட இருந்தா உங்களால மீண்டும் முன்னுக்கு வர முடியும். வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. ஆமாம், அதனால உங்களை தினமும் வளர்த்துக் கொள்ளுங்கள், அப்டேட் செய்துகிட்டே இருங்க அப்படின்னு சொல்றார். இதுக்கு நான் ஒரு அற்புதமான ஒப்பீட்டை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. பணம் அப்படிங்கிறது ஒரு மரத்தின் பழங்களை போன்றது. ஓகே. ஆனா திறமை அப்படிங்கிறது அந்த மரத்தின் ஆழமான வேர்களை போன்றது. அருமையான சிந்தனை. புயல் அடிச்சு பழங்கள் உதிர்ந்தாலும் சரி, அல்லது யாராவது வந்து அந்த பழங்களை பறித்து சென்றாலும் சரி, அந்த வேர்கள் ஸ்ட்ராங்கா இருந்தா. ஆமா, வேர்கள் வலுவாக இருந்தால் மீண்டும் அந்த மரம் துளிர்த்து பலன்களை தரும். மிகச் சரியான உதாரணம். பழங்கள் போனா திரும்ப வந்துடும், ஆனா வேர் அழிஞ்சா மரம் செத்துடும். அதனாலதான் மனிதனோட அறிவும் திறமையுமே நிரந்தரமானது அப்படிங்கறத நாம ஆழமா பதிவு செய்யணும். உண்மைதான். எந்த ஒரு பொருளாதார வீழ்ச்சியும் உங்களோட அறிவு திருட முடியாது. கரெக்ட். சரி, இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை கொஞ்சம் சுருக்கமா பார்த்துடலாம். கண்டிப்பா. முதலாவது, அளவான செலவு. 2வது, எதிர்காலத்துக்கான சேமிப்பு. 3வது, தேவையில்லாத போலி கௌரவத்தை தவிர்த்து ஆசைய கட்டுப்படுத்துறது. 4வது, பணத்தோட மதிப்பு தெரிஞ்சு சின்ன தொகையை கூட வீணாக்காம இருக்கிறது. மற்றும் 5வது, கடைசியா நம்ம பேசின அந்த திறமை வளர்ப்பு. ஆஹா, இந்த 5 விஷயங்களும் ஒரு மனிதனிடம் இருந்தால் வாழ்க்கையில வறுமை அப்படிங்கிறது மெதுவாக அவனது வாழ்வை விட்டு விலக ஆரம்பிக்கும். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. இது வெறும் தியரி கிடையாது, பல 1000 வருஷங்களா நிரூபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை. அதனால இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க இந்த 5 ரகசியங்களும் உங்கள் சொந்த வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பொருந்துது அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, இது வெறும் பணத்தை சேமிப்பதற்கான ஒரு சாதாரண வழிகாட்டல் அல்ல. மாறாக உங்கள் வாழ்க்கையில் வறுமை இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு இரும்பு கவசம் என்பதை தயவு செஞ்சு உணர்ந்துக்கோங்க. இந்த கவசத்தை நாம தினமும் அணியணும். அப்பதான் எந்த பொருளாதார புயலையும் தாங்க முடியும். கண்டிப்பா. சரி, இந்த ஆழ்ந்த அலசலை நிறைவு செய்யும் முன் உங்களோட மனசுல ஒரு வலுவான கேள்வியை கேட்டு நாங்க விடைபெற விரும்புகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நாளை காலையில நீங்க எழுந்திருக்கும் போது உங்களிடம் உள்ள பணம் முழுவதும், உங்க சொத்துக்கள் எல்லாமே மாயமாகிவிட்டால், எந்த ஒரு தனிப்பட்ட திறமையை மூலதனமாக கொண்டு உங்களால மீண்டும் அந்த செல்வத்தை உருவாக்க முடியும்? உங்களுக்கான அந்த உண்மையான செல்வத்தை, அதாவது உங்க திறமையை நீங்கள் தினமும் வளர்த்து வருகிறீர்களா? இந்த ஆழமான சிந்தனையோட நாம இன்னைக்கு இந்த உரையாடலை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திப்போம்.